ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் சொல்கிறத வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப பகல் கனவு காணாத, கற்பனையிலே மிதக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். என்னோடய லைஃப்பில் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2005லேருந்து 2009 வரைக்கும் நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் என்னோடய கிளாஸ்மேட் ஒரு பெண்ணோட பேரண்ட்டு அந்த பெண்ணை காலேஜுக்கு காரில் அழைச்சிட்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க, பிக்கப் பண்ணுவாங்க. இந்த நிகழ்வை அடிக்கடி பார்க்குறது மாதிரியான சூழ்நிலை எனக்கு அப்போ இருந்தது. ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது எனக்குள்ளே என்ன எண்ணங்கள் வந்துட்டு தோணும் அப்படின்னா, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நம்ம கிளாஸ்மேட் வந்துட்டு ரொம்ப வசதியாக இருக்காங்க, அவங்க பேரண்ட்டு கொண்டாந்து காரில் கொண்டாந்து ட்ராப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்களை தான் நான் வந்துட்டு வெளிப்படுத்துவேன். அதே டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பொருளாதார சூழ்நிலையால் நமக்கு இந்த மாதிரிலாம் வசதி வாய்ப்பு வந்துட்டு இல்லை, நம்ம பேரண்டால் இந்த மாதிரிலாம் செய்ய முடியல. ஆனால் இந்த சூழ்நிலையை நம்ம வந்துட்டு மாற்றணும். நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு, நம்மளோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தோணும். அதை என்னால் வந்து இமேஜினும் பண்ணி பார்க்க முடிஞ்சது. அதை அடிக்கடி நான் விசுவலைஸும் பண்ணி பார்ப்பேன். இந்த விஷயம் வந்துட்டு எப்படி வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆனது அப்படின்னா, எனக்கு 2014 மேரேஜ் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. 2018 எனக்கு ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு அமைஞ்சுது. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கார் வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டது. எப்படியோ ஒரு பொருளாதாரத்தை கொஞ்சம் சரி பண்ணி இந்த கார் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. நான் காரும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய பெண் குழந்தைய 2018 எல்கேஜி ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்கு நாங்கள் ஃபேமிலியோட காரில் போய் தான் அட்மிஷன் போட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை திங்க் பண்ணேன். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். நம்ம காலேஜில் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்துட்டு உணர்வுபூர்வமாக வந்துட்டு நினச்சி பார்த்தோம், விஸ்வலைஸ் பண்ணோம், இமேஜின் பண்ணோம். அது நமக்கு பர்ஃபெக்டாக அந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இதுலேருந்து வந்து நான் என்ன வந்துட்டு சொல்ல வரேன் அப்படின்னா, மற்றவங்களோட பொருளாதாரம், அவங்களோட வசதி வாய்ப்பு, அவங்களோட மகிழ்ச்சி, இதெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பாசிட்டிவான எண்ணங்களை வந்து வெளிப்படுத்துகிறோமோ, அதை வந்து நம்ம விஸ்வலைஸ் பண்ணுறோமோ, நமக்கு நிச்சயம் அந்த பிரபஞ்சம் அதே விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நான் 100% வந்துட்டு உணர்ந்தேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், உங்களோட உறவினர்களாக இருக்கட்டும், உங்களோட பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஏதாவது நிகழ்வுகள் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, உங்களோட பாசிட்டிவான எண்ணங்களை வந்துட்டு வெளிப்படுத்துங்க. அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கே நடந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்கள், விஸ்வலைஸ் பண்ணுங்கள், அவங்கள நல்லபடியாக வாழ்த்துங்க. இந்த பிரபஞ்சம் அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, நீங்கள் உணர்வுபூர்வமாக நினைக்கும் போது அந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கும். இதே